ஹாய். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான சட்னி பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் சட்னி. அதுக்கு நான் ஒரு 2 பெரிய பச்சை கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி, கட் பண்ணி, உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 7 பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பச்சை மிளகா. நான் 2 தான் போடுறேன். ஒரு 4, 5 கூட போட்டுக்கலாம், காரம் அதிகமாக வேணும்னா. அதை மட்டும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வேக வச்சு இந்த தோல் கலர் மாறிடுச்சு பாருங்கள், அந்தளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. இந்த வேக வைக்கிறதுக்கு பதிலாக கத்திரிக்காயை சுட்டும் செய்யலாம். அடுப்பில் டேரெக்டாக சுட்டு செய்யலாம். அடுத்து ஒரு பேனில் உளுத்தம்பருப்பு, நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். அது ட்ரையாக அப்படியே ரோஸ்ட் பண்ணணும். அடி பிடிக்காமல் கருகாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்ல வாசனை வரும். உளுந்து வறுபட்டுடுச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம இறக்கிடலாம். உளுந்து மட்டும்தான் ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கருப்பாயிடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. உளுந்து வறுபட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இறக்கி ஆற வைக்கணும். கத்திரிக்காவை சுட்டு செய்கிறதுனா டேரெக்டாக அடுப்பில் வச்சிட்டோம்னா ஒரு பிரட்டி டேரெக்டாக அடுப்பில் பாத்திரம் எதுவுமே இல்லாமல் நெருப்பில் வச்சு சுடணும். சுட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் தோல் மட்டும் கருகியிருக்கும். அப்போ தோலை உரிச்சிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் வறுத்த உளுந்து, பூண்டு, பச்சை மிளகா, ஒரு சின்ன 2 கொட்டை புளி, அப்புறம் பெருங்காய பொடி, இதை மட்டும்தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரையாக இதை அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ கத்திரிக்காய் நல்லா நான் சொன்ன இதுக்கு வெந்துடுச்சு. எடுத்து ஆற வச்சுக்கணும். இந்த தண்ணியை எடுத்து தனியாக வச்சுக்கணும். கத்திரிக்காயை மட்டும் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் சொன்ன மாதிரி வறுத்த உளுந்து, பச்சை மிளகா, பூண்டு, பெருங்காயப்பொடி, புளி, இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஓட்டிக்கணும். மிக்ஸியில் நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணணும். அப்போ தான் கத்திரிக்காய் அரைக்க முடியும். எல்லாம் அரைச்சிட்டோம்னா எடுத்து வச்சுக்கலாம் அந்த பக்கம். இப்போ அடுத்து திரும்பி பேனை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதை போட்டு ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுடணும். நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனோன்னே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கத்திரிக்காய், உளுந்து, கத்திரிக்காய், வேக வச்ச கத்திரிக்காய், பச்சை மிளகா, பூண்டு, புளி, பெருங்காயப்பொடி, அதெல்லாம் சேர்த்து அரைச்சதை இதில் ஆட் பண்ணிடணும். சிம்மில் வச்சு தான் செய்யணும். நம்ம உளுந்து போட்டிருக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிச்சிரும். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது கெட்டியாக தான் இருக்கும். நம்ம அதில் தேவைக்கு எவ்வளவோ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அது நல்லா கெட்டியாகிடும். எவ்வளோ வேணாலும் நம்ம அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் செய்கிறது 5 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். இட்லிக்கு, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம் கொஞ்சம் கூட வச்சு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காரம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு நான் அந்த அரைச்சி வச்ச கத்திரிக்காய் பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு, இவ்வளோ கெட்டியாக தான் நான் அரைச்சிருந்தேன். ஆனால் நான் தண்ணி ஆட் பண்ணிடுவேன். இதில் வெங்காயம் வதக்கி தான் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நம்ம தோசைக்கு, இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது இந்த வெங்காயம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து போட்டிருக்கிறதுனால நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி நல்லாவே மெயின்டைன் ஆகும். அந்த பதம் நல்லா மெயின்டைன் ஆகும். ஆனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ இது ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். கத்திரிக்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெலாம் என்ன காயினே தெரியாமல் கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. பெரியவங்களும் சில பேர் கத்திரிக்காய் பிடிக்காது. அலர்ஜியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஆனால் கத்திரிக்காயே வேணான்னு சொல்கிறவங்களுக்கு இது பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டு நான் தண்ணி எவ்வளோ ஊற்றினேன்,
நான் மோஸ்ட்லி இந்த பதத்தில் தான் இறக்குவேன். நான் இதுக்கு இன்றைக்கி இட்லி தான் ஊற்றிருந்தேன். ரொம்ப நல்ல காம்பினேஷன் இட்லியும் கத்திரிக்காய் சட்னியும். தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஊத்தப்பத்துக்கும் நல்லாயிருக்கும், இடியாப்பத்துக்கும் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கத்திரிக்காய் இருந்தால் போதும், ஒரு மீடியம் சைஸ். 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம போடுற உளுந்து அளவை பொறுத்து தான் அது. ஒரு கரண்டியோடு யாரும் நிறுத்த மாட்டாங்க, திரும்பி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் 2 நாள் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம உளுந்தும் கத்திரிக்காய் தான் ஆட் பண்ணுறோம், தேங்காய்லாம் எதுவும் போடலை. இது கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் அந்த கலர் வரதும் உளுந்து போடுறதுனால. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட, ஃபைபர் நமக்கு நிறையா கிடச்சிரும். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள பைனாப்பிள் செடி. பசங்க வச்சுருந்தாங்க. நிறைய துளசி தான் எங்கள் தோட்டத்தில் வரும், தானாகவே அது வெடித்து வெடித்து வருது. ஓமவல்லி செடி சின்னதாக வச்சது, எங்கள் அம்மா தான் வச்சாங்க, நல்லா பெருசாகிட்டது. எங்கள் வீட்டில் இருக்கிற வெத்தலை கொடி நிறைய. இப்போ அந்த மழை 2 நாளாக ஒரே மழை, வெயில் இப்போ தான் அடிக்குது, நிறையா குட்டி குட்டியாக வருது. செம்பருத்தி பூச்செடி, அடுக்கு செம்பருத்தி எங்கள் வீட்டில் இருக்குது, அது. காய் சாப்பிடவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, டெஃபினட்டாக சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கும் பழக்கி விடுங்க. இட்லி தோசைக்கு லஞ்ச் பாக்ஸுக்குமே கொடுத்து விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங்க்கும் நல்லாயிருக்கும். திருப்பி ஆனால் நம்ம ஒன்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா கெட்டியாகிடும். அப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பும் போட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும். அப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும் சட்னி. வேறு என்னென்ன காய் போட்டு இது மாதிரி சட்னி செய்யலான்னு எனக்கு சொல்லுங்கள். நான் கத்திரிக்காய் சட்னி இது மாதிரி செய்வேன். நீங்கள் எப்படி கத்திரிக்காய் சட்னி செய்வீங்க? செஞ்சுருக்கீங்களா? செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும். வேறு என்ன ஃபுட்டு செய்யலான்னு சொல்லுங்கள், சமைச்சு சாப்பிட்லாம், செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லுங்கள். கிட்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி, பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி. எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். நிறையா ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், குக்கிங் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். இது என் பசங்க நேற்று சண்டே அவங்க பண்ண சும்மா ஒர்க்கு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணாங்க, அதை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.